அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருள் நமக்கு இருக்கிறதா? அவர் நம்மை வழிநடத்துகிறாரா என்ற கேள்வி நம் எல்லோர் மனதிலும் இருக்கும். முருகன் வெறும் தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு குரு, ஒரு தந்தை, ஒரு தளபதி. ஒருவருக்கு முருகனின் அருள் முழுமையாக கிடைத்துவிட்டால் அவர் வாழ்வில் சில மாற்றங்கள் தானாகவே நடக்கும். முருகனுக்கு உங்களை பிடித்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் தெரியக்கூடிய அந்த 8 முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். கனவில் தோன்றுதல். முதல் அறிகுறி உங்கள் கனவுகள். முருகன் நேரடியாகவோ அல்லது அடையாளமாகவோ உங்கள் கனவில் வருவார். குறிப்பாக மயில், வேல், 6 முகங்கள் கொண்ட உருவம் அல்லது ஒரு சிறுவன் வடிவில் அவர் உங்கள் கனவில் தோன்றினால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று அர்த்தம். சிலருக்கு திருச்செந்தூர் அல்லது பழனி போன்ற திருத்தலங்கள் கனவில் அடிக்கடி வரும். இது அவர் உங்களை அழைக்கிறார் என்பதற்கான அறிகுறி. ஓம் சரவண பவ ஒலி. இரண்டாவது அறிகுறி, எங்கு திரும்பினாலும் முருகனின் நாமம் உங்கள் காதுகளில் விழுவது. நீங்கள் தற்செயலாக ஒரு கடைக்குச் செல்லும்போது அங்கு முருகன் பாடல் ஒலிப்பது, அல்லது யாராவது பேசும்போது முருகா என்று சொல்வதை நீங்கள் கவனிப்பது தற்செயலானது அல்ல. இது அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் வழி. மயில் மற்றும் சேவல் தரிசனம். முருகனின் வாகனமான மயில் அல்லது கொடியான சேவல் ஆகியவற்றை நீங்கள் அடிக்கடி நேரில் பார்ப்பது அல்லது படங்களாக பார்ப்பது மூன்றாவது அறிகுறி. முக்கியமாக நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அல்லது ஒரு முடிவை எடுக்கத் திணறும்போது மயில் தோகையை விரிப்பதையோ அல்லது மயிலின் சத்தத்தையோ கேட்டால் அந்தச் செயல் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று அர்த்தம். தைரியம் மற்றும் பயமின்மை. முருகன் ஒரு போர் வீரன். அவருக்கு உங்களை பிடித்துவிட்டால் உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு முருகன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை உங்கள் அடிமனதில் ஆழமாக பதியும். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்தால் அது முருகனின் அருள். வேல் அடையாளங்கள். ஆறாவது அறிகுறி வேல். நீங்கள் ஒரு வேலையை தொடங்கும்போது அல்லது பயணத்தின் போது தற்செயலாக வேல் போன்ற அமைப்புகளை பார்ப்பது அல்லது யாராவது உங்களுக்கு வேல் பரிசளிப்பது மிக உயரிய அறிகுறி. வெற்றிவேல் வீரவேல் என்பது போல உங்கள் தடைகளை தகர்க்க அவர் வேல் ஏந்தி நிற்கிறார் என்பதன் அடையாளம் இது. தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை முருகன் ஞானத்தின் வடிவம். அவருக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் அவர்களை சுத்தப்படுத்த நினைப்பார். உங்களுக்கு இருந்த கெட்ட பழக்கங்கள், தேவையற்ற கோபம் அல்லது தீய நட்புகள் தானாகவே உங்களை விட்டு விலகும். உங்கள் மனம் ஆன்மீகத்தை நோக்கித் திரும்பும். இது முருகனின் மிகப்பெரிய மாற்றம். எண்களின் விளையாட்டு. முருகனுக்கு உகந்த எண்ணாறு. தற்செயலாக நீங்கள் பார்க்கும் கடிகார நேரம், வாகன எண்கள் அல்லது முக்கியமான தேதிகள் 6ஆம் எண்ணாகவோ அல்லது அதன் கூட்டுத்தொகையாகவோ அமைவது முருகனின் சூட்சுமமான வழிநடத்தலாகும். எதிரிகள் விலகுதல். 8வது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி உங்கள் எதிரிகள் மறைவது. உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் தானாகவே விலகிச் செல்வார்கள். சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகன் உங்களை மறைமுகத் தாக்குதல்களிலிருந்து காப்பார். உங்கள் வாழ்வில் அமைதி நிலவத் தொடங்கும். இந்த 8 அறிகுறிகளில் சிலவற்றை நீங்கள் உணர்ந்திருந்தால் நீங்கள் முருகனின் பேரன்பிற்கு பாத்திரமானவர் என்று அர்த்தம். தொடர்ந்து கந்த சஷ்டி கவசம் படியுங்கள். முருகனை வழிபடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. முருக பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சரவணபவ்.